டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். 100 நாள் ஊரக வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவர அரசு நடவடிக்கை. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் முடிக்க திமுக திட்டம். மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வாய்ப்பு. மாநில உரிமைக்காக போர்க்கொடி தூக்குவதாக கூறும் திமுக போராடுபவர்களின் குரல் வளையை நெரிப்பதுதான் ஜனநாயகமா? நயினார் நாகேந்திரன் காட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேகாவிற்கு நல்ல கூட்டணி அமையும், செங்கோட்டையன் நம்பிக்கை. ஆஸ்கர் விருது ரேசுக்கு தயாரான இறுதிப் பட்டியல். இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட ஹோம் பவுண்ட் திரைப்படம் இடம்பெறாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகள். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார். தமிழகத்தில் சிக்குன் குனியா பரவி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இதற்காக மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை அமைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிக்குன் குனியாவை கண்டறியும் எலிசா பரிசோதனைகளை மேற்கொள்ள தேவையான உபகரணங்களை தயாராக வைத்திருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அரியலூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. அமமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்கராஜா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இபிஎஸ்ஐ துரோகி என்றும் அவரது தலைமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பேசி வந்த டிடிவி தினகரன் திடீரென பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தார். இது அமமுகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனிடையே அதிமுக கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மாணிக்கராஜா அறிவாலயத்தில் இன்று முதலமைச்சரை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருடன் மேலும் சில அமமுக நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர். மாணிக்கராஜா டிடிவி தினகரனுக்கு நெருக்கமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். எனவே இந்த மாதம் வழக்கமாக வழங்கப்படும் பொருட்கள் ரேஷன் கடைகளில் வழங்கப்படாமல் இருந்தது. இதனிடையே இன்று முதல் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதை மக்கள் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் பிரச்சினை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்பட பிரச்சினை தொடர்பான வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த 20ஆம் தேதி உயர்நீதிமன்ற அமர்வு ஒத்திவைத்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ் புத்தாண்டு அன்று படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆஸ்கர் விருது தேர்வுக்கான இறுதிப் பட்டியலில் இந்திய திரைப்படமான ஹோம் பவுண்ட் திரைப்படம் இடம்பெறாததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திரைப்படத்துறையின் உயரிய ஆஸ்கர் விருது வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்காக பல்வேறு திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. இவற்றில் இந்தியாவிலிருந்து ஹோம் பவுண்ட் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டது. அடிக்கடி சாதி மத மோதல்கள் நடக்கும் பகுதியில் இருந்து தப்பிக்கும் 2 நண்பர்கள் சமூகத்தில் உரிய தகுதியை பெற காவலர் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதே ஹோம் பவுண்ட் திரைப்படத்தின் கதைக்களமாகும். இந்த படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திரைப்படம் இறுதிப் பட்டியலில் இடம்பெறவில்லை. திருச்சியில் வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது.
தங்கத்தின் விலை நேற்று சற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 3600 ரூபாய் அதிகரித்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 450 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.